ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, போன வீடியோவில் வந்துட்டு ஆயில் ஊற்றாத சிக்கன் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்துட்டு ஆயில் ஊற்றாத சோம்பேறி சிக்கன் தான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கரில் சிக்கனை வந்து கழுவி இந்த மாதிரி வச்சுருக்கோம். இப்போ வந்து ஒரு கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு அரை தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். வந்து ஒரு பல்லாரி ஆட் பண்ணிக்கலாம் வெட்டி. இப்போ வந்து நம்ம தேவையான பொருட்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் என்ன பொருள்லாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். அரை கரண்டி கொத்தமல்லி பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக வந்து இப்போ கொத்தமல்லி இலையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து வேவதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஸ்பூனால் கிளறி விட்டுக்கோங்க, எல்லா மசாலாவும் சிக்கனில் பண்ணுற மாதிரி. ஒரு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், அதுக்கு தான். இனி வந்து நம்ம குக்கரை மூடி போட்டுட்டு ஒரு 4 விசில் போட்டு எடுத்துக்கலாம். இனி வந்து 4 விசில் இனி வந்து ஃபஸ்ட்டு விசில் வந்த பிறகு பார்க்கலாம். 4வது விசில் வந்துருச்சு. இனி வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணியாச்சு. இனி வந்து ஒரு பவுல் எடுத்துகிட்டு 2 கரண்டி கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் சிக்கன் மசாலா பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இனி வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்படி தான் இருக்குது, கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம பண்ணி வச்சதை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுக்கு வேண்டிதான். இப்போ வந்து நம்ம அது கூட இப்போ வந்து அது கூட ஊற்றியாச்சு. இனி வந்து திரும்பி நம்ம அடுப்பை ஆன் பண்ணி ஹையில் கொஞ்சம் வச்சுக்கணும் அடுப்பை. இது வந்து கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் கட்டியாக ஆகும். இனி வந்து இது கட்டியான பிறகு நான் வந்து காணிக்கிறேன். இப்போ வந்து கட்டி ஆயிடுச்சு. இனி ஃபைனல் நம்ம கொத்தமல்லி கீரை வந்து தூவி விட்டுக்கலாம். ஓகே காய்ஸ், வீடியோ இவ்வளோதான். பாய். ஓகே காய்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.